Oh Lord, hallelujah. We glorify you, Lord Jesus. மே மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. Lord, we come into your presence this morning. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. You have called us by our name. எங்களுடைய பெயர் சொல்லி அழைத்தவர் நீர். When I was in my mother's womb, you chose me, Lord. என் தாயின் கருவில் நான் இருந்தபோது என்னை முன்குறித்து என்னை தெரிந்து கொண்டீர். Even before I was created, you called me by name. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. And you made me to stand in this place and preach your word. இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நின்று இங்கு பிரசங்கம் பண்ணும்படியாய் நீர் வைத்தீரே. Same it goes to the people those who are sitting here right now. அதே போல இங்கு உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது செல்வதாக. And God, you have chosen everyone in this place. இங்கே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். You have brought them into this church and listen to God's word. அவர்களை தேவ சபையிலே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வைத்திருக்கிறீர். And you have a purpose in their life, Lord. அவர்களுடைய வாழ்க்கையில் உமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. So today I request you to speak to us, Lord. இந்த காலை வேளையிலே தேவன் தாமே எங்களோடு நீர் பேசுவீராக. Oh, we pray that you speak to us this morning, Lord. இந்த காலை வேளையிலே தேவன் எங்களோடு பேசும்படியாய் Let my ears be open. எங்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக. We listen to your word, Lord. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. 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 Hallelujah. Hallelujah. And today morning I'm going to speak a very important verse to you all. இந்த காலை வேளையிலே உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை நான் பேசுகிறேன். I want you to turn your Bible to Acts chapter 28 verse 1, 2 and 3. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். Praise the Lord. Praise the Lord. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. Here we are going to look about, or we are going to talk about one particular person. இன்று ஒரு முக்கியமான ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். His name is Paul. அவருடைய பெயர் பவுல். This Paul was chosen by God. இந்த பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். And when you look back Paul's life, his older name was Saul. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் அவர்களுடைய பழைய பெயர் சவுல். And he was against Christians. அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தார். And he wants to kill them. அவர்களை கொல்ல வேண்டும் என்று இருந்தார். And he wants to destroy them. அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். He இருந்தார். wants to persecute them. அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று இருந்தார். But God has a different plan about him. ஆனால் பவுலை குறித்ததான ஒரு வித்தியாசமான ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவன் வைத்திருந்தார். Dear children of God, you never expected, or you might have not thought that you will be sitting inside this church and listening to God's word today morning. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலை வேளையில் தேவனுடைய சபையில் வந்து தேவ செய்தியை கேட்பீர்கள் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். It was not your plan. இது உங்களுடைய திட்டம் அல்ல. You never decide about your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களால் திட்டம் பண்ண முடியாது. God has a different plan. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு வித்தியாசமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். When I say Paul, the older name Saul was, richest man in this world. பவுல், அதாவது அவருடைய பழைய பெயர் சவுல், அவர் இந்த உலகத்திலேயே ஒரு பணக்காரராக இருந்தார். He has 2 ships in the older days. அந்த காலத்திலேயே அவரிடம் 2 கப்பல்கள் இருந்தது. And he is well scholared. அவர் அதிக படிப்பு படித்தவராக இருந்தார். And he knows everything that he can do it by himself. தானாகவே செய்யக்கூடிய अनेक காரியங்களை அவர் தெரிந்து வைத்திருந்தார். And not only that, he has authority in his hand. அது மாத்திரமல்ல, அவருடைய கைகளிலே அதிகாரம் இருந்தது. And he was against Christians. அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தார். He was against gospel.
அவர் தேவ சுவிசேஷத்திற்கு எதிரானவராக இருந்தார். அவர் சபைகளுக்கு எதிரானவராக So இருந்தார். he was trying to kill Christians. கிறிஸ்தவர்களை அவர் கொல்ல அவர் விரும்பினார். But God did not allow him to do that. ஆனால் தேவன் அவர் அந்த காரியத்தை செய்யும்படியாக அவரை அனுமதிக்கவில்லை. If you read in Acts, he was the first person, or he was the key person to kill Stephen. நீங்கள் அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் அப்போஸ்தலராகிய ஸ்தேவானை கொல்லுவதற்கு அவர்தான் முதல் நபராக அங்கே இருந்தார். And he gave that authority to kill Stephen. அவருக்கு ஸ்தேவானை கொல்லும்படியாக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. But same person has changed totally different. அதே மனிதர் தான் ஒரு வித்தியாசமானவராக மாற்றப்பட்டார். Just I want to say one word to you. காலை வேளையிலே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Before I need to look my life before me being Christian and being a Christian, there is a difference. நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முன்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பின்பு என்று பார்த்தோமானால் நம்மால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். We normally used to say before BC and AC, right? After Christ and before Christ. கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று நாம் சொல்வோம் அல்லவா? Same like that, every man has a two different life. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வித்தியாசமான வாழ்க்கைகள் உண்டு. Before me accepting Jesus is different life. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நான் வேறு வாழ்க்கையில் இருந்தேன். After accepting Jesus I have a different life. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. Now the Saul has changed his name from Saul to Paul. இப்பொழுது சவுல் தன்னுடைய பெயரை சவுலிலிருந்து பவுலாக மாற்றிக் கொண்டார். And after he changed to be a Paul, then now his character is totally different. இப்பொழுது அவர் பவுலாக மாறின பின்பு அவருடைய குணாதிசயங்கள் முழுவதுமாக மாற்றப்பட்டது. The person who was trying to destroy churches, now he is trying to build churches. சபைகளை அழிக்க வேண்டும் இருந்த மனிதர் இப்பொழுது சபைகளை கட்டுகிறார். Hallelujah. Hallelujah. The first he was thinking to destroy the church. முதலாவதாக அவர் சபைகளை அழித்துக் கொண்டிருந்தார். Now he is trying to build the church. இப்பொழுது அவர் சபைகளை கட்ட விரும்புகிறார். What is the difference? இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? Can you see the difference there? உங்களால் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடிகிறதா? Right? When Jesus comes in your life, a lot of changes. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களால் अनेक வித்தியாசத்தை பார்க்க முடியும். Before me accepting Jesus, I was a totally different person. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான முறையில் இருந்தது. But after accepting Jesus, I became a different person. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாற்றப்பட்டது. Now my subject is not that. இப்பொழுது என்னுடைய செய்தி அதை குறித்ததல்ல. Now let's come to Acts chapter 28. இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக வருவோம். Now when we look at this situation, this apostle Paul was captured, or he was captive by the Roman Empire. இப்பொழுது இந்த அதிகாரத்தை பார்த்தீர்களானால் அப்போஸ்தலராகிய பவுலை ரோம அதிகாரிகள் அவரை சிறைப்பிடித்தார்கள். If you want to read the whole history, you need to learn, study Acts chapter from 26. நீங்கள் இந்த முழு சரித்திரத்தையும் படிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க வேண்டும். So now apostle Paul was captured. இப்பொழுது அப்போஸ்தலராகிய பவுல் சிறைப்பிடிக்கப்பட்டார். And they wanted him to move from one place to another place. அவரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். They wanted to send him away from the place where he lives. அவர் பொதுவாக வாழ்கிற இடத்திலிருந்து வேறுபட்ட இடத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். Why? Because they thought if they're going to shift Paul from one place to another place, he will not preach gospel. ஏனென்றால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் பவுலை ஒரு இடத்திலிருந்து அவர் போகாத இன்னொரு இடத்திற்கு கொண்டு போனோம் என்றால் அவர் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டார் என்று நினைத்தார்கள். நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அவரை நாட கெடுத்துறாங்க. They wanted to move him from one place to another country. அவர்களை ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். Why? Because he will not preach gospel. ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டார் என்று. But God had a different plan for him. ஆனால் உங்களுக்கு தெரியுமா தேவனுக்கு அவரை குறித்ததான ஒரு வித்தியாசமான நோக்கம் இருந்தது. At the same time Paul was not an ordinary person. அதே நேரத்தில் பவுல் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. Wherever he goes he does God's ministry. அவர் எங்கே போனாலும் தேவ ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவார். Even he was traveling in the ship, he was a prisoner, he was sharing gospel. அவர் ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு சிறைக்காரராக இருந்தாலும் அவர் தேவ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். Hallelujah. But what do we do? ஆனால் நாம் என்ன செய்வோம்? When we go from one place to another place, we boast about the place. நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகும்போது அந்த இடத்தை குறித்து நாம் குறை சொல்வோம். I talk great about my place. என்னுடைய இடம் இவ்வளவு பெரிது என்று நாம் பெருமை பாராட்டுவோம். We talk about lot of things about my family. நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் பேசுவோம். But are we talking about God?
ஆனால் நாம் தேவனை குறித்து பேசுகிறோமா? You need to. நாம் பேச வேண்டும். You need to. நாம் பேச வேண்டும். Because God wants that to do. தேவன் நாம் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Okay, let's come to the business now. நாம் இப்பொழுது வசனத்திற்கு நேராக வருவோம். Okay, now what happens is, now he was prisoned, he was captive, and he was taken from one place to another place. இப்பொழுது அவர் சிறை பிடிக்கப்பட்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படுகிறார். But if you read the Bible, ஆனால் நீங்கள் வேதத்தை படித்தீர்களானால் before the journey starts, அந்த பிரயாணம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக he talks to the ship captain. அவர் அந்த கப்பலினுடைய அந்த கேப்டனிடம் பேசுகிறார். He says, let's not travel now, this is not the right time to travel. அவர் அந்த கேப்டனிடம் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது பிரயாணம் பண்ண வேண்டாம், இது பிரயாணம் பண்ணுகிறதற்கான சரியான நேரம் அல்ல. Because God has already spoke to Paul. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே பவுலிடம் பேசி இருக்கிறார். But the captain is looking at the situation, he looks at the weather, he looks at all the other situations. ஆனால் அந்த கேப்டன் அந்த சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். But Paul is not looking like what captain looks like. ஆனால் கேப்டன் பார்க்கிற விதமாக இந்த பவுல் பார்க்கவில்லை. Paul listened to God's word. பவுல் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறார். Here I want to say one thing. இந்த காலையில் உங்களிடம் ஒரு வார்த்தையை சொல்ல Don't விரும்புகிறேன். look at your situation and decide what's going to happen. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் என்ன நடக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். Many people thinking, okay, my life is going to be like this because the situation is like this. அநேக நினைப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கை இது போல தான் முடியும் ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலை இதுவாக இருக்கிறது. But Paul is not looking at the situation. ஆனால் பவுல் சூழ்நிலையை பார்க்கவில்லை. He listened to God's word. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். He looks to God's word. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். If God says, தேவன் சொன்னால் it will happen. அது நடக்கும். So God instructed Paul not to travel at that time. தேவன் பவுலிடம் இந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். So that's the reason Paul is saying to the captain not to travel. அதனால் தான் பவுல் கேப்டனிடம் சொன்னால் நாம இப்பொழுது பிரயாணம் பண்ண வேண்டாம் என்று. But Paul, the captain says, I am the captain of the ship, I know everything. ஆனால் அந்த கேப்டன் சொன்னார், நான் தான் இந்த கப்பலுக்கு கேப்டன், எனக்கு எல்லாமே தெரியும். So the journey started. அதனால் அந்த பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டது. But if you read the Bible, that was the worst journey that Paul has made in his life. ஆனால் நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது பவுல் பிரயாணம் பண்ண பிரயாணத்திலே மிக மோசமான பிரயாணம் இதுவாக தான் இருந்தது. The wind was too bad. அந்த சூழ்நிலைகளும் மிக மோசமாக இருந்தது. அந்த காற்றின் சூழ்நிலை. There was a big storm. அங்க பெரிய அலைகளும் இருந்தது. They were planning to go to one place. அவர்கள் ஒரு இடத்திற்கு போக விரும்புகிறார்கள். But the ship traveled to another place. ஆனால் கப்பல் வேறொரு இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிறது. They wanted to stay in one place. அவர் ஒரு இடத்தில் தங்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். But they are not able to stay there. The ship is going to another place. ஆனால் அவர்களால் அங்கே தங்க முடியவில்லை. கப்பல் வேறொரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது. This is what many people's life is happening. இதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. Many people are having a different plan. You have a big plan in your life. அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. You are trying to travel to one place. நீங்கள் ஒரு இடத்திற்கு பிரயாணம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறீர்கள். But your life is traveling to another place. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வேறொரு இடத்திற்கு நேராக பிரயாணம் பண்ண கொண்டிருக்கிறது. Some people used to come and say, Pastor, I don't know why this is happening in my life. அநேகர் வந்து சொல்வீர்கள், பாஸ்டர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்று தெரியவில்லை. I planned it in this way. நான் இந்த மாதிரி நடக்கும் என்று நினைத்தேன். I'm trying to do this. நான் இது செய்ய வேண்டும் என்று இருந்தேன். I know very well about this business. இந்த தொழிலை குறித்து ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். So that's the reason I borrowed money and I invested a lot of money to do this business. அதனால் தான் அநேக பணங்களை நான் கடன் வாங்கி இந்த தொழிலை ஆரம்பித்தேன். But still the business is not good. ஆனால் இருந்தும் அந்த தொழில் ஆசீர்வாதமாகவும் நன்மையானதாகவும் இல்லை. I planned to do something in my life. என்னுடைய வாழ்க்கையில் வேற ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருந்தேன். But something is happening in my life. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது. Why? ஏன்? Because we are not under God's plan. ஏனென்றால் நாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கவில்லை. How many people say amen this morning? எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் ஆமென் என்று சொல்ல முடியும்? Correct? We have a different plan. நமக்கு வேறு விதமான திட்டங்கள் இருக்கிறது. God already instructed Paul not to travel. தேவன் ஏற்கனவே பவுலை எச்சரித்திருந்தார் இந்த வழியாக போக வேண்டாம் என்று. This morning I want to give you a message of warning. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். Whenever you do something, listen to God's word. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். If you listen to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், if you run your life according to God's word, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் நடத்த விரும்பினால், you will reach the destiny. நீங்கள் உங்களுடைய அந்த முடிவை வந்து நீங்கள் சரியானதாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. If you are not able to run your life properly, உங்களுடைய வாழ்க்கை சரியானதாக நீங்கள் நடத்தவில்லை என்றால், if it is stumbling,
அது அலைப்பாய் கொண்டிருந்தால், if it is, it's, storm is coming in your life, ஒரு புயல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால், then at last the ship will break. கடைசியாக அந்த கப்பல் மூழ்கிவிடும். Hallelujah. அல்லேலூயா. Why? ஏன்? We are not running our life according to God's word. தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடத்தவில்லை. If you run your life according to God's word, God will lead you. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் தேவன் உங்களை வழி நடத்துவார். Now the ship started, rowing, and the wind blows, the storm comes, everything comes up. இப்பொழுது அந்த கப்பல் போய் கொண்டிருக்கிறது, காற்று அடிக்கிறது, புயல் வருகிறது, எல்லாம் நடக்கிறது. At last the ship wrecked. கடைசியாக அந்த கப்பல் மூழ்கி விட்டது. Hallelujah. அல்லேலூயா. The ship wrecked. அந்த கப்பல் மூழ்கி விட்டது. Now anyhow they took, so they, catch hold of few woods and they traveled and came to one place. எப்படியோ அவர்கள் ஒரு சில கட்டைகளை எல்லாம் பிடித்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு வந்து விட்டார்கள். They came to an island. அவர்கள் ஒரு தீவிற்கு வந்து விட்டார்கள். And the name of the island is called Melita. மெலித்தா தீவிற்கு அவர்கள் வந்தார்கள். Now when they reached there, it was raining. மெலித்தா தீவிற்கு அவர்கள் வந்தபோது அங்கே மழை வந்தது. So when they started traveling, the first thing, there was a storm. அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவதாக அங்கே புயல் வந்தது. Second, the ship totally got damaged. இரண்டாவதாக அந்த கப்பல் மிகவும் பழுதாகிவிட்டு அது மூழ்கிவிட்டது. Third, it was a heavy rain. மூன்றாவதாக பெரிய மழை வந்தது. Okay, let me repeat that three things again. இந்த மூன்று காரியங்களை மறுபடியும் நான் சொல்கிறேன். The first thing, it was a storm. முதலாவதாக புயல். Second thing, it was, the ship broke and or shipwrecked. இரண்டாவதாக கப்பல் மூழ்கப்பட்டது. Third thing, it was raining. மூன்றாவதாக பெரிய மழை உண்டானது. Okay, let me say one by one right now. ஒவ்வொன்றாக நான் முதலாவதாக சொல்லுகிறேன். The storm talks about the problem that comes in your life. இந்த புயல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை குறிக்கிறது. It's a bad word that comes against your life. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான ஒரு தீய வார்த்தையை அது குறிக்கிறது. The negative words that comes in your life. ஒரு எதிர்மறையான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வருகிறதை அது குறிக்கிறது. Most of the time the negativeness is not coming from outside, it's coming from your inside. அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த தேவையில்லாத வார்த்தைகள் வெளியிருந்து வருகிறதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருந்தே அது வருகிறது. Most of the people have, used to say that I am not good enough to do this. அநேக நேரத்தில் சிலர் சொல்லுவீர்கள், இது செய்கிறதற்கு எனக்கு போதுமான தகுதி இல்லை. Oh no, they saying I'm not that talented person to do this. இது செய்கிறதற்கான போதுமான தாளந்துகள் எனக்கு இல்லை. I'm not a good person to sing. நான் பாடுவதற்கு போதுமான தாளந்து எனக்கு இல்லை. I'm not having a good voice to sing. எனக்கு நல்ல குரல் வளம் இல்லை இதை பாடுவதற்கு. I don't know how to speak. நான் பேசுவதற்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. I still remember my first message. இன்றும் என்னுடைய முதல் செய்தியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். When I was studying in Bible college, நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது I was the only person who studied just past, I did not even pass 6th standard, just studied 6th standard. நான் தான் அங்கே 6ஆம் வகுப்பை படித்து அங்கு சேர்ந்த முதல் மாணவனாக இருந்தேன். But others, everyone, at least they completed 12th grade. ஆனால் அங்கே இருந்தவர்கள் அநேகர் எப்படியோ ஒரு குறைஞ்சபட்சம் 12வது வகுப்பாவது முடித்து விட்டு இருந்தார்கள். I was the only person who just went to school for 6th class till 6th class and I got discontinued. அங்கே இருந்த மனிதர்களுக்குள்ளே நான் தான் 6ஆம் வகுப்பை படித்துவிட்டு அங்கே அதை பாதியிலே நிறுத்திவிட்டு அங்கே சேர்ந்தவனாக இருந்தேன். So I was thinking I'm not the right person to be inside a college and study, that too after studying 6th standard, not even completed 6th standard, directly into college. அங்கே பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் வகுப்பை படித்துவிட்டு அதை முழுவதுமாக படிக்க கூடவில்லை, நான் பாதியிலே நிறுத்திவிட்டு அங்கே சேர்ந்த அந்த கல்லூரியில் சேர்ந்த முதல் மாணவன் நானாகத்தான் இருந்தேன். I was the only person, I think I'm the only person, only in the Bible college they'll study all these uneducated people inside the college. இந்த வேதாகம கல்லூரியில் தான் படிக்காத எல்லாரும் வந்து அங்கே சேர்ந்து விடுவார்கள். That's the easiest place, right? அதுதான் ஒரு சுலபமான இடம் அல்லவா? Nowadays it's not like that. Now that the situation is totally changed. இப்பொழுது அப்படி இல்லை, அந்த சூழ்நிலை முழுவதுமாக மாற்றப்பட்டது. You need to complete your graduation, only then you will be allowed to study in Bible colleges. நீங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்ட பிறகுதான் நீங்கள் வேதாகம கல்லூரியில் சேர்க்க முடியும். That's a different story right now. அது ஒரு வித்தியாசமான கதை. So I don't want to talk about that right now. அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பவில்லை. So when I went to Bible college, all the others are well educated and still I remember how I read Tamil. அங்கே வேதாகம கல்லூரியில் எல்லாரும் நல்லா படித்தவராக இருந்தார்கள். நான் எப்படி என்னுடைய தமிழை படித்தேன் என்பது இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I don't know how to read Tamil at all.
எனக்கு தமிழை எப்படி படிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. Still, even today, if you ask me to write, only I can read it. No one others can read that. இப்பொழுது என்னை எழுத சொன்னா கூட எனக்கு மட்டும்தான் அது புரியும், வேற யாருக்கும் புரியாது. Thank God, at least I can read it properly right now. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், இப்பொழுது என்னால் படிக்க முடிகிறது. லௌகீகன் படிக்கிறதுக்கு லலலீகன் படிச்சவன் நான். Okay, so that kind of person I am. அப்படிப்பட்ட மனிதன் நான். Right, but still today God made me to stand here. ஆனால் இருந்தும் இன்று தேவன் இங்கே என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். Okay, so let's come to the point right now. நாம அந்த காரியத்திற்கு நேராக நாம் வருவோம். So, when I was studying in the Bible college, one day I came to my home, and my father is a pastor. இந்த வேதாகம கல்லூரி படிக்கும்போது நான் ஒரு நாள் என்னோட வீட்டிற்கு வந்தேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய தகப்பனார் ஒரு போதகராக இருக்கிறார். And that day it was a cottage meeting. They had a cottage meeting in my father's church. அந்த நேரத்துல என்னுடைய தகப்பனாருடைய சபையில தினந்தோறும் ஜெபங்கள் நடைபெறும். Cottage meeting. வீட்டு கூட்டம் நடைபெறும். So the person from the church came to my dad and said, "Your son is studying in a Bible college. Let him go and preach today evening." அப்பொழுது என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி வந்து என்னுடைய தகப்பனாரிடம் சொன்னார், உங்களுடைய மகன் தான் வேதாகம கல்லூரியில் படிக்கிறாரே, அவர் வந்து இந்த வீட்டு கூட்டத்தில் பிரசங்கம் செய்யட்டும். And before that, let me say something. Before that, I did not even stand in front of crowd and even share my testimony. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு அநேக கூட்டத்தில், அநேக பிள்ளைகள் இருக்கிற ஒரு கூட்டத்தில் நின்று நான் என்னுடைய சாட்சியை கூட நான் பகிர்ந்ததில்லை. I did not even stand and sing song. நான் ஒரு பாடலை கூட பாடினதில்லை. I am so scared to see people. அந்த ஜனங்களை பார்க்கிறதற்கு மிகவும் பயப்படுவேன். So when that the believer asked my father to asked me to preach the other evening. இந்த விசுவாசி என்னுடைய தகப்பனாரை உங்கள் மகன் வந்து பிரசங்கம் செய்யட்டும் இந்த மாலை வேளை என்று சொன்னபோது, immediately my father said, "You are going to preach this evening." உடனடியாக என்னுடைய தகப்பனார் சொன்னால், இந்த மாலை வேளையில் நீ தான் பிரசங்கம் செய்ய வேண்டும். I said, no, I'm not going to preach. உடனடியாக நான் இல்ல நானா பண்ண மாட்டேன் அப்படினு சொன்னேன். My father said, "You have to preach." என்னுடைய தகப்பனார் சொன்னால், நீ பிரசங்கம் பண்ணியே ஆக வேண்டும். Still I listen to my father's word. உங்களுக்கு தெரியுமா, இன்றும் என்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். So that day I cannot give excuse. அந்த நேரத்தில் என்னால சாக்குப்போக்கு சொல்ல முடியவில்லை. So I started reading Bible. That was the first message that I prepared. அந்த வேளையில நான் வேதாகமத்தை படித்தேன். அதுதான் நான் கொடுத்த முதல் பிரசங்கம். I was preparing for my message. என்னுடைய தேவ செய்திக்காக நான் தயாராகி கொண்டிருந்தேன். காலையிலிருந்து தயாராகி கொண்டிருந்தேன். I prepared till 3 o'clock. 3 மணி வரைக்கும் தயாராகி கொண்டிருந்தேன். Nearly about 3 pages in my notebook. என்னுடைய நோட் புத்தகத்தில் 3 பக்கங்கள் எழுதினேன். I think still I have that book. அந்த புத்தகம் இன்றும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். And I went to my room. I was standing alone and I was practicing how to preach that evening. நான் என்னுடைய அறைக்கு சென்று அந்த மாலை வேளையில் எப்படி பேச வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டு பார்த்தேன். I practiced. நான் பேசி பார்த்தேன். So immediately we prayed and everything. By 6 o'clock we went to that house. உடனடியாக ஜெபம் எல்லாம் செய்துவிட்டு 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு போனோம். So we went to that house. அந்த வீட்டிற்கு போனோம். But my good time. ஆனா என்னுடைய நல்ல நேரம். I had a very big crowd inside that house. அந்த வீட்ல ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. I never expected. Hardly I thought it will be 5 to 6 people. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 5 ல இருந்து 6 பேர் தான் இருப்பாங்க. But there was more than 40 people. ஆனா அங்க 40 பேருக்கும் மேலாக இருந்தார்கள். By looking at the people itself I started crying. அந்த ஜனங்களை பார்த்த உடனே நான் அழ ஆரம்பிச்சு விட்டேன். I don't know what to do. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. I cannot cry loudly. I am crying inside. நான் என்னால சத்தம் போட்டு அழ முடியாது. நான் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தேன். I am praying to God. நான் தேவனிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். Anyhow they have to cancel my preaching. எப்படியாவது என்னுடைய பிரசங்கத்தை அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்று. I am asking God, please talk to my father this evening and say that there is no time to give him time to preach, so let me preach, let him take the time to preach. நான் ஜெபம் செஞ்சு கொண்டிருந்தேன். தேவனே, எப்படியாவது என் தகப்பனாரிடம் பேசுங்க, அந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு இன்னும் நேரம் இல்லை, அதனால இதை முடித்து விடலாம் என்று. But nothing happened. ஆனால் எதுவுமே நடக்கல. Sometimes God will not listen to your prayer, okay? சில நேரத்தில் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். I still remember when I was studying in school, right? I used to make a lot of mistakes. நான் இன்னும் நினைக்கிறேன், என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் படிக்கும்போது நான் அநேக தவறுதல்களை செய்வேன். So when I come home, நான் வீட்டிற்கு வரும்போது I know for sure that my father will come to know about it.
ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் தகப்பனாருக்கு இந்த காரியம் தெரிய வரும். So I will pray while walking to my home itself. I'll be praying. நான் வீட்டுக்கு போகும்போதே ஜெபம் செய்து கொண்டு போவேன். God, when I go home, my father should not be inside the house. ஏசப்பா, நான் வீட்டுக்கு போகும்போதே என்னுடைய தகப்பனார் வீட்ல இருக்கவே கூடாது. That was my prayer. அதுதான் என்னுடைய ஜெபம். But unfortunately, my father will be inside the house. ஆனா என்னுடைய தகப்பனார் வீட்டில் தான் இருப்பார். Most of the time, God will not listen to your. அநேக நேரத்தில் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க Same மாட்டார். happened here as well. இங்கேயும் அதே போல நடந்தது. So now they gave me to ask me to preach. இப்பொழுது என்னை பிரசங்கம் பண்ணும்படியாக அழைத்தார்கள். I took my Bible. என்னுடைய வேதாகமத்தை நான் I எடுத்தேன். had my diary. என்னுடைய டைரியை எடுத்தேன். When I looked at people, I was trembled. I started shivering. அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்த உடனே நான் நடுங்க ஆரம்பித்தேன். You know, immediately I closed my eyes. உடனடியாக என்னுடைய கண்களை மூடிவிட்டேன். I started preaching. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். But you know, I'm having my Bible here. நான் என்னுடைய வேதாகமத்தை வைத்திருக்கிறேன். I have my diary. என்னுடைய டைரி But இருக்கிறது. my eyes are closed. ஆனா என்னுடைய கண்கள் மூடப்பட்டது. And you know, I know for sure that I'm preaching. I'm saying something. ஆனா எனக்கு தெரியும் நான் பிரசங்கம் பண்ணல, ஏதோ ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன். But my legs started tapping a lot. என்னுடைய கால்கள் தட்ட ஆரம்பித்து My விட்டது. body is shivering. என்னுடைய உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. And I've been talking and talking and talking. நான் பேசுகிறேன். I thought I've been preaching for more than 1 hour. நான் நினைச்சேன் நான் 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் My பண்ணுகிறேன். legs are tapping like something. That was the first shivering in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் நடுக்கம் அதுதான். And after that, after my preaching, I sat down. என்னுடைய பிரசங்கத்தை முடித்து விட்ட பிறகு நான் உட்கார்ந்தேன். The person who is sitting next to me, எனக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த நபர், he asked me, அவர் என்னை கேட்டார், why did you stop your message within 5 minutes? ஏன் 5 நிமிஷத்துலயே உங்களுடைய பிரசங்கத்தை முடிச்சிட்டீங்கன்னு கேட்டார். Oh my God, I was thinking that I was preaching for 1 hour. ஐயோ கடவுளே, நான் 1 மணி நேரமா பிரசங்கம் பண்றேன்னு தானே நினைச்சேன். At last I preached only for 5 minutes. That 5 minutes was like 1 hour for me. கடைசியாக 5 நிமிஷம் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த 5 நிமிஷமே எனக்கு 1 மணி நேரம் போல இருந்தது. That was the first starting point. அதுதான் என்னுடைய முதல் ஆரம்பம். But today God has taken to many stages. ஆனால் இப்பொழுது பல பரிமாணங்களுக்கு தேவன் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Why I'm saying this, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று தெரியுமா? don't hesitate to come and do God's word. தேவனுடைய வார்த்தையை ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் வேண்டாம் என்று தடை பண்ணாதீர்கள். Hallelujah. Hallelujah. The storms always comes from you. புயல் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும். It comes in from you. அது உங்களிடமிருந்து தான் வந்து கொண்டே It இருக்கும். will not come from outside. வெளியிருந்து வராது. You need to stop the storm that is coming from you. அந்த பெருங்காற்றை, உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த பெருங்காற்றை நீங்கள் தடை பண்ண And the வேண்டும். second one, the shipwreck. இரண்டாவதாக அந்த கப்பல் முழுகப்பட்டது. The shipwreck, in sense, most of the people are saying, when you make a mistake, you are saying, I'm not fit enough to come and stand in front of God. அந்த கப்பல் முழுகப்பட்ட போது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று நினைப்பீர்கள். Most of the time people say, when you make a mistake, right, when you make us wrong, or when you make a sin, immediately you are saying, I'm not fit enough to come and stand in God's presence. உடனடியாக நீங்கள் பாவம் செய்து விட்டால் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று நினைப்பீர்கள். Some people will stop coming to church. அநேகர் சபைக்கு வருவதையும் நிறுத்தி விடுவார்கள். Some people stop to pray, they'll stop praying. அநேகர் ஜெபம் செய்வதையும் நிறுத்தி விடுவார்கள். Some people will not even come to church, meet pastor. சிலர் வந்து போதகரை கூட வந்து பார்க்க மாட்டார்கள். Yeah, because they have a guiltiness. ஏன்னா அவர்களுக்கு அந்த குற்ற மனசாட்சி இருக்கிறது. Do you know one thing? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? The devil is trying to deceive you. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்க He is பார்க்கிறான். trying to take you away from God. தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். God has come to this world not to have a righteous. He came to pull in a sinful person. நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே தேவன் உலகத்தில் வந்தார். Hallelujah. Hallelujah. Let me give an illustration. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். You விரும்புகிறேன். know about Magdalena Marial. உங்களுக்கு மகதலேனா மரியாளை குறித்து தெரியும். And she was a sinner. She was a prostitute. அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தார். When she was a prostitute, no one touched her. அவள் விபச்சாரியாக இருந்தபோது யாரும் அவளை தொடவில்லை. Everyone looked at her in a different way. ஒவ்வொருவரும் அவரை வேறு மாதிரியாக They said, பார்த்தார்கள். you are a sinner. அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு பாவி. They said, you are cursed. நீ சபிக்கப்பட்டவள். And they did not even allow her to get into the house. அவளை தன்னுடைய வீட்டிற்குள்ள வருவதற்கு கூட யாரும் அனுமதிக்கவில்லை. But now Magdalena Marial is bringing an oil and coming and sitting beside God's feet and trying to clean God's feet.
இப்பொழுது மகதலேனா மரியாள் ஒரு பரிமள தைலத்தை எடுத்து வந்து தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய பாதத்தை அதனால் கழுவுகிறாள். She was a sin. அவள் ஒரு பாவி. She was a sinner. அவள் ஒரு பாவியாக இருந்தாள். But when she came to Jesus, ஆனால் தேவனிடத்தில் வந்தபோது God made her pure. தேவன் அவளை சுத்தமானவளாக மாற்றி விட்டார். Hallelujah. Hallelujah. Don't be outside when you make a mistake. நீங்கள் தவறு செய்தபோது வெளியே இருக்காதீர்கள். Come inside. உள்ள வாங்க. You know, the first thing, முதலாவதாக the storm. இந்த பெருங்காற்று. The second one, the wreck. இரண்டாவதாக The wreck. இந்த கப்பல் முழுகப்பட்டது. Don't think that you are broken. Don't think you are broken. நீங்கள் உடைக்கப்பட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். Come friend. முன்னாடி வாங்க. The third one. மூன்றாவதாக You know, we talk about the rain. நாம் மழை குறித்து The பார்த்தோம். rain is always, you know, it's a good one. மழை எப்பொழுதும் நல்லதுதான். If it pours too much, then it's not good. அது மிகவும் அதிகமாக பெய்து விட்டால் அது நல்லதல்ல. And especially Chennai people know about it. விசேஷமாக சென்னை மக்களுக்கு அது We தெரியும். know which is good rain and which is bad rain. எது நல்ல மழை எது தவறு எது நல்லது இல்லாத மழை Especially என்று today தெரியும். morning we got a rain. இன்று காலையிலும் மழை வந்தது. It was a good rain. அது நல்ல மழை. You know, if you get a rain at the month of May, it is good rain. மே மாதத்தில் மழை பெய்தால் அது நல்ல மழை. But if November and December comes, ஆனால் நவம்பர் டிசம்பர் வரும்போது we pray, God, no rain, please. நாம் ஜெபம் செய்வோம், ஆண்டவரே மழையே வேண்டாம்ப்பா. Hallelujah. ஹல்லேலூயா. So, you know, rain sometimes if it pours too much is also not good. மழை மிகவும் அதிகமாக பெய்தாலும் அது நல்லதல்ல. What happens is it will drain you. என்ன ஆகும் என்றால் அது உங்களை நனைத்து விடும். Sometimes, you know, when you listen to God, many people's word, you will get drained. அநேக நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நீங்களும் நனைந்து விடுவீர்கள். Don't listen to many people's word at all. அநேக மக்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். Unnecessary words. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு Leave it alone. நீங்கள் தனியாக இருங்கள். Three things. One is storm. முதலாவதாக பெருங்காற்று. The ship broken. கப்பல் உடைக்கப்பட்டது. The third one is rain. மூன்றாவதாக மழை. In this situation, you need to come to one particular place that is called to be the fire. இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் ஒரு இடத்திற்கு வர வேண்டும், அதுதான் நெருப்பு. Let's read chapter, the verse 2. இரண்டாவது வசனத்தை படிப்போம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் For the rain, குளிருக்காகவும் for the coldness, அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். They came near to the fire. அவர்கள் நெருப்பிற்கு நேராக வந்தார்கள். Church is a place where it has a fire. சபை ஒரு நெருப்பு இருக்கிறதற்கான இடமாக இருக்கிறது. Hallelujah. When you come near to it, you will overcome all these three things. நீங்கள் அதற்கு நேராக நீங்கள் வரும்போது நீங்கள் இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். How many people believe this? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Don't give excuses. நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லாதீர்கள். Don't say that you are a sinner. நீங்கள் பாவி என்று சொல்லாதீர்கள். Don't listen to other people. மற்றவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீர்கள். Come to God's presence where there is a fire. தேவனுடைய சமூகத்தில் வாருங்கள், அங்கே You need to be anointed by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ண வேண்டும். The fire is talking about the Holy Spirit. நெருப்பு என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. You need to speak in tongues in order to have Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேச வேண்டும். You need to fill with the anointing in order to keep your fire burning. நீங்கள் உங்களுடைய நெருப்பை அனல் மூட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சபைக்கு வர வேண்டும். You cannot stay out and say that I'm not getting warm. நீங்கள் சபைக்கு வெளியே நின்றுவிட்டு நான் இன்னும் அனலாகவில்லை என்று சொல்ல முடியாது. Unless and until you come inside the church and have the Holy Spirit in you and have the fire burning in you, you cannot receive God's anointing. நீங்கள் சபைக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. What do you need to do? You need to come forward. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் முன்னாடி வர வேண்டும். Okay, let's read the third verse. மூன்றாவது வசனத்தை படிப்போம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், You know, there is a fire. அங்கே நெருப்பு இருந்தது. But if the fire needs to keep on burning, அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் you need to take woods and put it inside it. நீங்கள் விறகுகளை எடுத்து அதன் மேல் போட வேண்டும். You need to take the sticks and put it inside it. நீங்கள் விறகுகளை வாரி அதில் போட வேண்டும். Dear brothers and sisters, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, you need to take your stick and put it in the fire. Only then it will keep burning. நீங்கள் உங்களுடைய விறகுகளை எடுத்து அந்த நெருப்பில் போட்டால் தான் அது எரிய முடியும். Hallelujah. Hallelujah. Your life is like a stick. உங்களுடைய வாழ்க்கை விறகுகளை போல இருக்கிறது. You are like a stick. நீங்கள் விறகுகளை போல இருக்கிறீர்கள். Your stick has to come and put in the fire of Holy Spirit. உங்களுடைய விறகுகள் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரிடம் கொடுக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. Or else it will not get burned. அப்பொழுதுதான் அது எரிய முடியும். Holy Spirit is like a matchstick. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நெருப்பை போல இருக்கிறார். He's like a matchstick.
தீக்குச்சி. அவர் தீக்குச்சியை போல் இருக்கிறார். It just sparks. அது உடனடியாக எரிந்துவிடும். But you need to burn. ஆனால் நீங்கள் எரிய வேண்டும். The Holy Spirit will spark at you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் எரிய வேண்டும் You need என்றால் to burn. நீங்கள் எரிய வேண்டும். What you need to burn? நீங்கள் என்ன எரிய You need to வேண்டும்? burn. நீங்கள் எரிய வேண்டும். But in order to burn, நீங்கள் எரிய வேண்டும் you என்றால் need to put sticks. நீங்கள் விறகுகளை போட But the வேண்டும். next thing what happens is, read. அடுத்து என்ன நடந்தது? ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. You know, when he put the sticks, immediately a serpent came and bit him. அவர் அந்த விறகுகளை போட்ட உடனே ஒரு விரியன் பாம்பு வந்து அவருடைய கையை கவ்விக்கொண்டது. You know one thing, let me say a secret. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். The serpent was not from outside. இந்த சர்ப்பம் வெளியே இருந்து வரவில்லை. It was inside the wood. அது அந்த கட்டைகளுக்குள்ள தான் It was இருந்தது. inside the wood. அந்த விறகுகளின் அடியில் தான் inside the இருந்தது. wood. அதற்குள்ளதாக தான் இருந்தது. Till that wood was not put in the put inside the fire, the serpent was inside the wood. அந்த விறகுகள் நெருப்பில போடுகிற வரைக்கும் அது அந்த விறகு கட்டைகளின் நடுவிலே தான் It இருந்தது. did not do anything. It was just quite calmly sleeping. அது அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தது. Immediately when the Paul puts the wood into the fire, உடனடியாக பவுல் அந்த விறகு கட்டைகளை நெருப்பிலே போட்ட உடனே the serpent comes out. அந்த விரியன் பாம்பு வெளியே வந்தது. Let me say something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை When சொல்லுகிறேன். you start firing, நீங்கள் எரிந்து கொண்டு இருக்க some ஆரம்பித்தால் serpent which is inside you will come out. உங்களுக்குள்ளே இருக்கிற சில சர்ப்பங்கள் வெளியே வரும். When I say this, you might wonder, what is that, pastor? நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன பாஸ்டர் இது என்று கேட்பீர்கள். Unknowingly you will have a hindered sin inside you. உங்களுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள உங்களுக்கு அறியாத பாவங்கள் இருக்கும். Sometimes when I look at others, I'll be able to see what the sin they're doing it. சிலரை பார்க்கும்போது வெளிப்படையாக தெரியும் அவர்கள் என்ன பாவம் செய்கிறார்கள். When I smoke or when I drink or when I hit someone or when I speak bad words, these are all the sins that can be seen outside. நான் மற்றவர்களை அடிக்கும்போது நான் குடிக்கும்போது இதெல்லாம் எல்லாராலும் பார்க்கக்கூடிய பாவமா இருக்கிறது. But unknowingly some sins are inside. ஆனால் நமக்கு தெரியாமலே சில பாவங்கள் உள்ளே How இருக்கிறது. many people say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ள சில பாவம் இருக்குது. அந்த பாவம் வெளிரங்கமா தெரியாது. You will not be able to see it outside. But unknowingly it is inside. அது வெளியரங்கமாக தெரியாது, உங்களுக்கு தெரியாமலே அது உள்ளே இருக்கும். There is something, it is sleeping. Many days it's sleeping inside you. சில பாவங்கள் அநேக காலமாக உங்களுக்குள்ளாரையே அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. But when you come next to the fire, ஆனால் நீங்கள் நெருப்பினிடம் வரும்போது, when you start burning, நீங்கள் எரிய ஆரம்பிக்கும் when போது, the Holy Spirit starts works in you, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய துவங்கும் போது, the inner sin will come outside. உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியே வரும். Hallelujah. Hallelujah. How many people want to burn yourself this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நீங்கள் எரிய வேண்டும் என்று Oh, the நினைக்கிறீர்கள்? Holy Spirit is talking to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் The Holy பேசிக் Spirit is கொண்டிருக்கிறார். talking to you. பரிசுத்த ஆவியானவர் Dear பேசிக் brothers, He கொண்டிருக்கிறார். wants you to burn for God. அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களை எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to burn for this morning. இந்த காலை வேளையில் நீங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். But if you want to burn, sometimes something will come out. நீங்கள் எரிய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருந்து சிலது வெளியே வரும். That's the reason. That's the reason. அதுதான் காரணம். The devil is not allowing you to come next to the fire. இந்த பிசாசு உங்களை இந்த நெருப்பினிடம் வருகிறதற்கு உங்களை அனுமதிக்கிறதில்லை. Why? Because if you come next to the fire, நீங்கள் நெருப்பினிடம் வரும்போது the hidden sin will go outside, right? மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளியே போய்விடும் அல்லவா? That's the reason many people are giving excuses. அதனால் தான் அநேகர் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். Why you are not praying? ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க? Oh, I'm not that good enough to pray. நான் ஜெபம் செய்கிறதற்கு போதுமான மனிதனாக இல்லை. Why are you not praying? Why are you not reading Bible? ஏன் வேதாகமத்தை படிக்கவில்லை? I have enough of time to scroll my mobile. என்னுடைய மொபைலை நான் உபயோகப்படுத்துகிறதுக்கு போதுமான நேரம் எனக்கு இருக்கிறது. But I have time to read Bible. ஆனால் வேதத்தை படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. Because there is an excuse. ஏனென்றால் சாக்கு போக்கு. When I ask you to, why don't you come and stand in the choir? They're saying I'm not good enough to sing. இந்த கோயிலில் வந்து பாட வேண்டும் என்று சொல்லினால் என்னால் பாட முடியாது. Don't give excuses. சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். Come to the fire. நெருப்பினிடம் வாருங்கள். God is burning you. தேவன் உங்களை எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to burn you. தேவன் உங்களை எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எரிய வேண்டும் என்று விரும்பினால் the serpent will come out. அந்த சர்ப்பம் வெளியே வரும். Only one thing I'll say and I'm going to stop my word. ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். Read down. கீழே படியுங்கள். விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது,
இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். When the serpent bit him, அந்த சர்ப்பம் அவரை கடித்த போது immediately these people started saying he is a bad guy. உடனடியாக அந்த ஜனங்கள் இவர் நல்ல மனிதர் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். Same like that even in this world, right? அதே மாதிரி இந்த உலகத்திலும் தான். If you come across any sickness in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் வியாதியிலிருந்து வெளிவந்தால், and it's that sickness is quite long in your life, அந்த வியாதி ரொம்ப வருஷமாக உங்களுடைய சரீரத்தில் இருந்தால், immediately people will say, this man, I know this man is not good, that's the reason he got this disease. இவர் நல்லவராகவே இல்லை, அதனால தான் இந்த வியாதி இவருக்கு வந்து விட்டது. He is bad. அவர் கெட்டவர். The world will talk a lot of things. இந்த உலகம் தேவையில்லாத பல வார்த்தைகளை பேசும். Let's say tomorrow I'm going in a bike. I'm just for an example I'm saying. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். நாளைக்கு நான் பைக்கில் போகும்போது, immediately let's say a small accident, I met with a small accident. நான் உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு சின்ன விபத்து நேரிட்டு விட்டால், immediately the people say, I think pastor had made some mistake. உடனடியாக ஜனங்கள் சொல்வாங்க, பாஸ்டர் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறார், he is a sinner, அவர் பாவி, he has to get this punishment. அதனால தான் அவருக்கு இந்த தண்டனை வந்தது. Immediately the world will say. உடனடியாக இந்த உலகம் சொல்லும். Okay, let's read down. நாம் கீழே படிப்போம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். He took that serpent, அவர் அந்த சர்ப்பத்தை எடுத்தார், put it inside the fire. நெருப்பில் இடத்தில் போட்டார். Why? ஏன்? Because he was next to the fire. ஏனென்றால் அவர் நெருப்பின் அருகே இருந்தார். Let me say something. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். Come against you. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது வந்தால், next to God, நீங்கள் தேவனுக்கு அருகாமையில் இருந்தால், next to burning bush of God, நீங்கள் எரிகிற அந்த அக்கினி ஜுவாலைக்கு நடுவில் பக்கத்தில் இருந்தால், you can throw everything in God's fire. நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய நெருப்புக்கு நேராக நீங்கள் போட முடியும். Nothing will harm you. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. Let's read down. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். What did they say before? முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க? கொலைபாதகன். முதல்ல என்ன சொன்னாங்க? கொலைபாதகன். இப்போ என்ன சொல்றாங்க? தேவன். இதுதான் உலகம். அவ்வளவுதான், சிம்பிள். That is my message. இதுதான் என்னுடைய தேவ செய்தி. The world will say something first. இந்த உலகம் முதலாவதாக வேறொன்று சொல்லும். There are some people, right, when you give something to them, they'll say, oh my God, you are my God, you helped me at the right time, thank you so much. நாம் ஏதாவது செய்தா, நீங்க தான் எனக்கு கடவுள், நீங்க இந்த தகுந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தீர்கள் என்று சொல்வார்கள். If you don't do anything for them, அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றால், I know about this guy, he is so stingy. எனக்கு இவங்களை பத்தி தெரியும், இவங்க பயங்கர கஞ்சன். உலகம் அப்படித்தானே சொல்லும். ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களை அப்படியே புகழ்ந்து தள்ளும். ஏதோ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் இவன மாதிரி ஒரு கஞ்ச பிஸ்னாரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லும். இப்படியும் சொல்லும், அப்படியும் சொல்லும். பட் if you are next to God's fire, நீங்கள் தேவனுடைய அந்த நெருப்புக்கு நேராக இருக்கும்போது nothing can touch you. எதுவும் உங்களை அணுகாது. Let's close our eyes. நாம் கண்களை மூடுவோம். I request you to come next to God's fire. தேவனுடைய அந்த நெருப்பிற்கு நேராக நீங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. I don't want you to stand aside. நீங்கள் அந்த பக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I don't want anyone to give excuses for God's ministry. தேவனுடைய ஊழியத்திற்கு சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். Don't give excuses for the plan that God has have in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு எதிராக நீங்கள் சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். I want you to raise this morning and say, God, I want to come next to you and I want my stick to be fired. இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று நீங்கள், தேவனே, நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய இந்த விறகு உம்முடைய நெருப்பிற்கு பக்கத்தில் வர வேண்டும். Touch me, O Lord Jesus. என்னை தொடும் ஆண்டவரே. Touch me, O Lord Jesus. என்னை தொடும். Touch me, O Lord Jesus. என்னை தொடும் ஆண்டவரே. Let my life be kindled this morning. Let my life be kindled. என்னுடைய வாழ்க்கை இந்த காலை வேளையில் அது அனல் பற்றி எரியட்டும். Jesus. I want, my life, the serpent which is inside me should come out. எனக்குள்ள இருக்கிறதான இந்த சர்ப்பம் வெளியே வர வேண்டும். How many people want to submit yourself to God's word? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக உங்களை நீங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறீர்கள்? I want you to stand up.
நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று And I want விரும்புகிறேன். to pray for you all. நான் உங்களுக்காக ஜெபிக்க I விரும்புகிறேன். want to pray for you all. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Say, God, சொல்லுங்க, தேவனே help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க. I want to come next to the fire. இந்த நெருப்பிற்கு நேராக நான் வர வேண்டும். The Holy Spirit is the fire. பரிசுத்த ஆவியானவரே அந்த நெருப்பாக இருக்கிறார். And He wants to lighten your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க வேண்டும் என்று He wants விரும்புகிறார். to burn your life this morning. இன்று காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று Submit விரும்புகிறார். yourself to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்கள். Hallelujah. Submit yourself to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை God ஒப்புக்கொடுங்கள். has a better plan for you, brother. தேவன் உங்களை குறித்ததான ஒரு நல்ல திட்டத்தை The brothers, வைத்திருக்கிறார். those who are sitting at the back, God has a better plan for you. கடைசியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல திட்டத்தை And He வைத்திருக்கிறார். wants to change your life. அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று And விரும்புகிறார். He wants to put fire in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நெருப்பை போட வேண்டும் என்று விரும்புகிறார். And it's going to touch right now. அது இப்பொழுதே தொட விரும்புகிறது. Sisters, those who are on this side, the God wants to put fire on you. இந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரிகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருப்பை போட வேண்டும் என்று விரும்புகிறார். Oh, when the God puts fire, you're going to burn for God's purpose. தேவனுடைய வாழ்க்கையில் இந்த நெருப்பை போட்டால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் பற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. I want to submit to God's word and say, Jesus, I just submit myself to your hand, Lord. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus, praise the Lord. Hallelujah. அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன். அழைத்தவரே நடத்திடுவார்.